இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மோர் தாங்க. மோர் ரெசிபிக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, உப்பு, அடுத்தது பார்த்தீங்கன்னா பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் அடிச்சிட்டு வந்துடலாம். தேவையான தண்ணியும் சேர்த்து நம்ம மிக்சியில் அடித்த மோரை வடிகட்டி எடுத்துக்கலாமுங்க. பாருங்கள், காலையில் குழந்தைகளுக்கு தனியாக நம்ம டிஃபன் பண்ணி அவங்களுக்கு சாப்பாடு கட்டி ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டியதாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரோக்கில் கஷ்டப்படக்கூடிய என்னுடைய கணவருக்கு அவருக்கு தனியாக சாப்பாடு எடுத்து அவருக்கு காலையில் டிஃபன் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா பாருங்கள், இது என்னுடைய ஃபுட்டு. இதில் ஒரே ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு நான் பார்த்திங்கன்னா மஞ்சள் கரு சேர்த்து சாப்பிட்றேன். ஆனால் அவருக்கு பார்த்திங்கன்னா ஒயிட் கரு சேர்த்து கொடுக்குறேன். அடுத்தது சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா 2 பேருக்கும் ஒரே மோர் தான் எடுத்து. இதில் என்ன வித்தியாசம்னா, என்னோட மோரில் இன்னும் கொஞ்சம் உப்பு அவரோட மோரில் உப்பு கம்மியாக இருக்குது, அவ்வளோதாங்க. அவருக்கு உப்பும் கொழுப்பும்